அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் எதை உணர்ந்தோம்? இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பந்தி, அதாவது திருவிருந்தில் அவரோட பந்தியில் உட்காரும்போது அவங்க எல்லாருக்காகவும் அவர் சொல்லுகிறார். கடைசியாக, அதாவது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25 சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம சபையில் பார்த்திங்கன்னா திருவிருந்து, இன்றைக்கி திருவிருந்து, இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துன்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு மட்டும் நம்ம ரொம்பவும் சராசரியாக நம்ம ஆலயத்துக்கு செல்வதை விட திருவிருந்து நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் உற்சாகத்தோடு போவோம். இந்த உற்சாகத்தில் போனாலும் சரி, எடுப்போம், திருவிருந்து எடுப்போம். திருவிருந்து எடுத்த பின்னாடியும் வரும்போது நம்ம என்ன உணர்ந்தோம், அந்த திருவிருந்துனால் நம்ம என்ன உணர்ந்தோம்? சில காரியத்தில் வரும்போது, வெளியில் சபை முடிஞ்சு வெளியே வரும்போது சொல்லுவாங்க, இன்றைக்கி தேவனோட வார்த்தை இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருந்தது, அந்த வார்த்தை எனக்கு தான் கொடுத்த மாதிரி இருந்ததுன்னுவாங்க. சிலர் இன்றைக்கி ஆராதனையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் அபிஷேகத்தில் ரொம்ப நிறைய அளவுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுன்னுவாங்க. ஆனால் அந்த திருவிருந்து காரியத்தில் நம்ம எதை உணர்ந்தோம்? ஆனால் நமக்குள்ளே உள்ள ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கும். நம்ம திருவிருந்து எடுத்ததில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி அன்றைக்கி எடுக்க முடியாதவங்க யாராவது வராமல் இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட கூட கேட்போம், ஏன் திருவிருந்து கூட நீங்கள் வரல, ஏன் இப்படி மிஸ் பண்ணுறீங்க? இது என்ன காரியம்? எதை உணர்கிறோம்? திருவிருந்து எடுத்ததுனால நமக்கு என்ன உணர்ந்தோம்? நமக்கு என்ன ஒரு மாற்றம்? மெசேஜ் கேட்டதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது, ஆராதனை நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. இந்த திருவிருந்து எடுத்தவொன்னே நமக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது? அதனால் நம்ம என்ன உணர்ந்தோம்? இன்றைக்கி திருவிருந்து எடுப்போம். இதோட சில சபைகளில் மாதத்தில் ஒரு நாளும், சில சபைகளில் வாரம் கொடுப்பாங்க. அதனால் இதோடு நமக்கு அடுத்த மாதத்தில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அடுத்த மாதம் மட்டும்தான். அது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாத கடைசியில் 1ஆம் தேதி திருவிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாரம்னாலும் சரி, அவ்வளோ உடனே ஒரு உற்சாகம் வந்துடும். அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் எதை உணர்ந்தோம்? இந்த மாதம் முழுவதும் எதை உணர்ந்தோம்? திருவிருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியே வரும்போது நம்ம எதை உணர்ந்தோம்? ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆனால் திருவிருந்து எடுப்போம். கண்டிப்பாக திருவிருந்து எடுக்கலைன்னா எதையோ ஒன்று நம்ம இழந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். முதலாவது பார்த்திங்கன்னா, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உள்ளங்கையில் வரையும் போது சரி, அன்று தேவன் குறித்தது தான் இந்த கிறிஸ்துவுடைய என்னுடைய சகல பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து என்னை மீட்டு இந்த வேளையில் அவருடைய சரீரத்தின் அங்கமாக இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்றால், அவருடைய பந்தி, அவர் எனக்காக சிந்தின இரத்தமும், அவர் எனக்காக பலியாக தந்த அவருடைய சரீரமும், அவருடைய ஜீவனும், இது சாட்சியாக. இப்போ எண்ணி பாருங்கள், நீங்கள் திருவிருந்துனால எடுத்ததுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லோருமே முத்திரை குத்தப்பட்டவர்கள். பரலோகத்திற்கு, நம் பரலோகத்திற்கு முத்திரை. எதுக்கு நினைவு கூறுனா, இன்றைக்கி நாம் திருவிருந்து எடுப்போம், இன்றைக்கி நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். எதுக்காக நம்ம பிள்ளைங்களை எடுக்க சொல்கிறோம்? எதுக்காக நம்ம பிள்ளைங்களும் எடுக்க சொல்கிறோம்? நான் அநேக சகோதர சகோதரிகள் கேட்பாங்க, இன்னுமா ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்க? எதுக்காக நம்ம பிள்ளைங்களை எடுக்கிறோம்? இப்போ அதே நாம்
நினைவு கூர்ந்து ருசிக்கிற இந்த காரியத்தின்படி நீங்கள் அடைந்த சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துக்கு முத்திரை குத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பந்தியில் அவருடைய திருவிருந்தில் பங்கு பெற முடியும். அதை முதல்ல நம்ம விசுவாசிக்கிறோம். எல்லோரும் உலகத்தில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்களாம் அந்த திருவிருந்தில் பங்கு பெற முடியாது. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்தவர். அவர்களுக்காகவும் தேவன் ஒரு நாட்களை நேரங்களை வைத்திருக்கிறார். அப்பொழுதும் அவர் லட்சிப்புக்குள்ளே கண்டிப்பாக கிறிஸ்துவுடைய சரீரத்தில் அவர்களும் அங்கமாவார்கள். இங்கே நாம் ஏன் நம்மளோட பிள்ளைங்களையும் ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறோம்னா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை இங்கே சொல்கிறாரு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. இன்னைக்கு திருவிருந்தில் நான் பங்கெடுக்கிறேன். நான் மட்டும் முன்குறிக்கப்பட்டவனா அல்ல, பரலோகத்துக்கு முத்திரை குற்றப்பட்டவனாக அல்லாமல் என்னுடைய சந்ததி, என் பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் இது முழுமையாக வரும்படியாகத்தான் நாம் இது ஒரு சம்பிரதாயமாக அறியப்படுது. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் தேவன் அழைப்பது ஒருவரையாக இருக்கும், ரட்சிப்பு கொடுக்குவது ஒருவரையாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்பாக ஒரு கூட்டத்தை வைத்திருப்பார். எப்படி ஒரு ஆதாம்குள்ளாக இருந்து ஏவாள் வந்தாலோ அந்த சந்ததியிலிருந்து உலகம் முழுவதும் உண்டானதோ அதே போலதான் நமக்கும் ஒருவரை அழைத்தார் என்றால் அதன் மூலியமாக அவரோட சந்ததி முழுமையாக ரட்சிப்புக்குள்ளே வரும். நம்ம இதுக்கு தான் நம்ம பிள்ளைகளையும் ஞானத்தான் எடுக்க வைக்கிறோம். நம்ம திருவிருந்த பங்கு பெற்று போகும்போது உள்ளுக்குள்ளாக எடுக்கும்போதே சரி, அப்பத்தையும் திராட்சரசத்தை நம் கையில் எடுக்கும்போது ஒரே ஒரு விசுவாசம்தான். எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் நாம். தேவன் இதை எல்லாவற்றையும் முன்பாகவே அவர் அறிந்துதான் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே காரியத்தின்படி தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம எடுக்கும்போது அதோட உணர்வை நம்ம அறியலாம். அந்த ஒவ்வொரு நேரத்திலும் சரி, நம்ம ஒவ்வொரு நிமிடமும் சரி, அந்த திருவிருந்து எடுத்துட்டு அந்த மாதம் முழுவதுமாக நம்ம என்ன விசுவாசிக்கணும் என்றால், நான் பரலோகத்திற்காக முன்குறிக்கப்பட்டவன், முத்திரையிடப்பட்டவன். அந்த நம்ம விசுவாசிக்க நம்மளுடைய சிந்தனைகள் முழுவதுமாக மாறும். இந்த தீமையான உலகத்துக்கு உண்டான சிந்தனைகளை சிறிது சிறிதாக நம்மளை விட்டு விலகி போவோம். இல்லை என்றால் நம்ம இன்றைக்கி எடுப்போம், திருவிருந்து எடுப்போம், காரணமே இல்லாமல் உணர்வு இல்லாமல் போயிடுவோம். இதோட அடுத்த மாதத்துக்கு வருவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயமாக தான் இருக்குமே தவிர உணர்வு இருக்காது. நம்ம உணர்வு மூலியமாக தான் தேவன் நம்மளோடு இடைப்படுவார். சரி, இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்த சத்தியத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கு தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.